ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்புற தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் கருப்பன் யானியார் நம்முடன் இணைந்திருக்கிறார். கருப்பன் யானியார், 108 திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான தலம். தற்போது அங்கு தேரோட்டம் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? பக்தர்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன? அதாவது பல சூடி கொடுத்த சுழற்கொடி என்று அழைக்கப்படும் ஆண்டாள் அவதரித்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடி மாதம் ஆண்டு தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு தேரோட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்ற திறந்து வருகிறது. கடந்த 8 நாட்களாக பல்வேறு வாகனங்களில் ஆண்டாள் ரங்கமன்னார் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் 9வது நாளான இன்று முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண்டாள் ரங்கமன்னார் தேரில் எழுந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் அழகர் கோயிலிலிருந்து கொண்டு வரப்பட்ட பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர் தேசிய எஸ்பி பெரோஸ்கான் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். தற்போது ஆண்களும் பெண்களும் தேரை இழுத்து செல்லும்படி 6 வடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு சுமார் 3000க்கும் மேற்பட்டவர் கோபாலா கோவிந்தா கோஷங்கள் விண்ணை முட்ட தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்த பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்காக இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதா. தற்போது 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது தேர் முன்னோக்கி செல்வதற்கு ஏதுவாக தேரின் பின்புறம் 2 புக்லைன் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்புக்காக 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், ஊர்காவல்துறை படையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 4 வீதிகளிலும் 150க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் உயரமான கட்டடங்களிலிருந்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். ட்ரோன் கேமராக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. நகை திருட்டு சம்பவங்களை தடுக்க குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து பாதுகாத்து கண்காணித்து வருகின்றனர். பாலா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் ஆடிப்புற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் வெள்ளத்தில் தேரோட்டம் ஆடி அசைந்து செல்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கருப்ப யானியார் வழங்க கேட்டோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி கருப்ப யானியார்.